வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கான பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி பலன்கள் இருக்கோ, உங்களுக்கு தசாபுத்தி நடக்கும் இல்லையா, ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது பலன்கள் பர்ஃபெக்டாக வரும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி 3ல் இருக்காருங்க. ஸோ 3, 8னும் போதே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுவும் செவ்வாய் குருவுடைய சாரத்தில் போகுது. அப்போது அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா 3ஆம் அதிபதி, அதுவும் நட்சத்திரம் குருவாக இருந்து குரு 2ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பணங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயமும் நடக்குதுங்க. ஸோ குருவும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா மாறி மாறி அந்த நட்சத்திர பரிவர்த்தனையின் போது நமக்கு நேராக கலகம் செய்யாமல் பின்னாடி யாராச்சும் கலகங்கள் செய்வாங்க. ஸோ நம்ம பின்னாடி முதுகு பின்னாடி நமக்கு யாரும் தெரியாமல் நம்ம கலகங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஏதோ ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி வேலை பார்ப்பாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சுக்கிரன் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை வழி சார்ந்த விஷயத்துக்காகவோ ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன், ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோட புதன் அங்கே கண்ணியில் மூல திரிகோண இடத்துல இருக்கிறதும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் நினச்சதை விட ஒரு அதிகப்படியான ஒரு வேலைகள், ஒரு புது வேலையோ இல்லை வேலையிலேயே ஒரு மாற்றம் கிடைச்ச நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது இந்த பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளையும் அள்ளி தருதுங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வெளிநாடு தந்தை சார்ந்த விஷயங்களால் நல்ல லாபங்கள், நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் குரு செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா அது 8ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்னலி ஒரு நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் பார்த்து இருந்துக்கணும். வேலையில் பக்கத்தில் இருக்கிறவட்ட பேசும்போதோ பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி 11ல் இருக்குதுங்க. ஸோ 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சனி இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபங்களை நோக்கி போகும். ஸோ நவம்பர் மாதத்துக்கு மேலே இப்போ போடுற விதை அப்போ பெரிய விருட்சமாகவும் பெரிய ஒரு லாபங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் டிலேட் ஆகிற மாதிரியான ஃபீலிங் நிறைய இருக்கும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். 12ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு தூங்காமல் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏதாச்சும் திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் கலகங்கள் வருமோ, அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுங்கிற ஒரு பதட்டமும் சந்தேகமும் உங்களுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ இன்றைக்குமே 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். நிறைய ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள், ஏதாச்சும் சொத்துக்கள் கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறதுக்கான எண்ணங்கள் அதிகமாக தோணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதுவும் அது திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் வந்து திங்கள் செவ்வாயில் இருக்கும் அந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குறது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் இன்டர்னலி வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறது பின்னாடி வந்து நமக்கு தெரியாமல் சில பேர் குழி பறிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். பக்கத்து வீட்டுக்காக இருக்கட்டாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் ராகு வந்து 12ல் இருந்து அவர் வந்து சனியுடைய சாதகமும் நல்ல லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு சனி வக்கரமாக இருந்தால் ஒரு பெரிய தொகைகளும் பெரிய பணமும் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடகளும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது அது செவ்வாயோட சாதனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்பா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருந்து இப்போ வந்து ராகுடைய சாதத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல் இருக்கும். ஸோ நாளைக்கு ஏதாச்சும் பெருசாக வரணுங்கிறதுக்காக இப்போ போடுற விதை நாளைக்கு கண்டிப்பாக விஷயமாகும். யாருக்காவது சனி வக்கரமாக இருந்தால் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் பெரிய லாபங்கள் பெரிய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு வேலை மாற்றத்தினால் பண வரவுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. புதிய கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் இருக்கட்டும் பாசஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கடும் சொல்கள் அவங்க வந்து பேசுகிற மாதிரி நிறைய ரூல்ஸ் பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளை வந்து ஏடாவிடமாக பேசுகிறது இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து சிறப்பான விஷயங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய பணம் அதுவும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதற்கான பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும்னா நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து வேலை இல்லாதவர்கள் வேலை தேடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சின்னதாக வேலையில் வந்து ஒரு பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான போது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வீட்டில் குதூகலம் சந்தோஷம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணங்கள் ஒரு சின்ன ஊருக்கு போயிட்டு ஒரு பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரிஷப ராசிக்காரர்கள் வந்து உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம் நிலபலங்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 5ஆம் அதிபதியான போது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து அதுவும் சுக்கிரன் வந்து இப்போது குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை நினச்சி ஏதாவது பண்ண போய் ஏடாகூடமாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேலையில் இருப்பவர்கள் வேலையில் மிக 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 கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அந்த மாதிரி ஆட்கள்லாம் தேடி வருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தை அதாவது நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியில் பேசும்போதோ ஏதாச்சும் வார்த்தை வந்து ஏடாவிடமாக போகிறதோ இல்லை பின்னாடி வந்து யாராச்சும் வந்து அதுக்கான ஒரு மறைமுகமான ஒரு தடைகளெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலகங்கள் தான் வேறு ஒன்றும் கிடையாது. பின்னாடி ஏதாவது சொல்லிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா சம்பந்தமான விஷயங்களோ தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். பட் இதில் வந்து யாருக்கு நிறைய பணம் வரும்னா யாருக்கெல்லாம் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து ராசிகள் வந்து 11ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா வந்து ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களையும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி அந்த சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் புதன் வியாழக்கிழமைகள் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக செவ்வாய் போகிறது வந்து குருடைய சாரத்தில் போகும். 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையோ ஒரு மறைமுகமான ஒரு கலகங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். 10ல் இருக்க சனி வந்து இப்போ ராகுடைய சாதனம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபத்தினும் குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். நண்பர்கள் மூத்த சௌர் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து நம்ம ஒரு கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி வந்து மனைவியோட உறவுகாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குடும்பத்தோடு வந்து ஒரு சுற்றுலா செல்வது ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு உட்கார்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து 5ல் இருக்கும்போது சில நேரங்களில் குழந்தைகளோட செயல்பாடு கொஞ்சம் டென்ஷன் படுத்துகிற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா கொஞ்சம் வந்து ஏதாவது வெளியூர் கோயில் போயிட்டு வரலாம் அதோட எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறமே ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து 6ல் ஆட்சி படுத்தணும். வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல பணம் வருதுனாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராச்சும் வந்து நல்ல சம்பளம் கிடைக்குது வேலையை மாற்றிக்கோ அங்கே போனால் பெரிய சம்பளம் கிடைக்கும் சொல்லிட்டு ஆசை வார்த்தையை காட்டி உங்களை மாற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏடாவிட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நிதானம் தேவைங்கிறது தான் உண்மையான விஷயங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பெரும் சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் வரும். புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான எண்ணங்களும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான எண்ணங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. தாயார் சார்ந்த உறவுகளால் வந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியிலேயே வந்து செவ்வாய் 6ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிற வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு விஷயங்களாக இருக்கும். ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கும்போது நிலப்புலன்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எதை விற்பனை சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்டோ செலவோ வைத்திய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கான கொஞ்சம் சின்ன அலைச்சலும் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து பரிகாரம் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. குழந்தைகள் பிரார்த்தனைக்காக கொஞ்சம் சில பேர் வந்து வெளியூர் போவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத வேலை வந்து தேடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இருந்தாலும் அது நல்ல ஒரு விஷயமாக இருக்கணும். இன்னும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மறைமுகமாக உள்ளுக்குள்ளே திட்டிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அவ்வளோதான். லைஃப் வந்து அப்படி தான். யாருக்குமே வந்து ஒரு 100% வந்து ஆதர்ச தம்பதிகள் இருப்பாங்களான்னா கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து நாலாவது ஒரு 5000க்கு மேலே ஜாதகம் பார்த்துருக்குங்க லைஃப் டைமில். ஸோ பார்த்த வரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்ததுல தான் நம்ம வந்து ஒரு ஞான நிலைக்கே வந்தோம். எப்பா என்னடா லைஃப்டு
அதனால் யாருக்கும் வந்து 100% வந்து ஒரு ஆதர்ச தம்பதிகளாக இருப்பதுக்கான வாய்ப்புலாம் கிடையவே கிடையாது. அதனால் வந்து இருக்கிறத நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன ட்ரெண்ட் இருக்குன்னா, ஒரு திருமணம் பண்ணுறாங்க, அந்த திருமணம் வந்து உடனே ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் பிடிக்கல, அவங்க பிடிக்கல, இவங்களை பிடிக்கணும்னு டைவர்ஸ் போயிடுறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. வாழ்ந்து பாருங்கள். ஒரு நல்ல தசாபுத்திகள் அந்தரங்கள் மாறும்போது, ஒரு தசாபுத்தி சேஞ்ச் ஆகும்போது லைஃப் வந்து நான் சேஞ்ச் ஆகும். அதனால தான் நான் நிறைய முறை சொல்கிறது, திருமண பொருத்தம்லாம் பார்க்கும்போது தசா பொருத்தம் ரொம்ப மெயினாக பாருங்கள். ஏன்னா தசா பொருத்தத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த லைஃப் வந்து எப்படி போகுன்றது வரும். ஸோ தசா பொருத்தம் வந்து நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்குங்க, எல்லாம் அப்படி சூப்பராக இருக்குங்க சொல்லி பண்ணி வைக்கும்போது ஏன் இந்த ப்ராப்ளம் பார்த்தா தசா பொருத்தங்கள். தசா வந்து இவங்களுக்கு நடக்கிற தசா அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. அவங்க இதே வந்து ஒரு பொருத்தமாக அந்த தசா அமைஞ்சிருச்சுன்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் பாருங்கள். ஸோ அதுதான், அதனால் வந்து ஆதர்ச தம்பதியில் யாரும் இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து போயிடும். ஒரு என்னை பொறுத்தவரை 50-50 இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 50-50 இருக்கிறதே பெரிய விஷயம். 60-40லாம் இருக்கிறதும் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள். ஸோ அதனால் வந்து அது அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம இதே வந்து ஒரு புள்ள வந்து ஏதாச்சும் ஏடா உடமாக பிறந்துச்சுன்னா டைவர்ஸுங்கிற மாதிரி இதை தூக்கி எறிய முடியுமா? நான் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் விட்டு கொடுத்து போங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது நல்ல தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பிடிவாதங்கள், ஒரு சின்ன கருத்து பேதங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு சின்ன பயம் இருக்கும். என்னவாகுமோ ஏதாகுமோங்கிற ஒரு பயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அங்கங்கே அலையிறது. பட் ஆனால் காரியம் கொஞ்சம் தாமதமாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் அங்கங்கே போகிறதும், 10ல் உள்ள ராகு வந்து பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நோக்கி உங்களை எடுத்துக்கும். ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் சொல்லி ஓடத்தோணும். அதுக்கான அலைச்சல்களை நிறைய கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. வாமாப்பில் ஜாலியாக போகலான்லாம். சில பேர் வந்து ஏதாவது வம்புவாளுகளை மாட்டி ஒரு இடவளமாக பண்ணுறதும் உண்டு. பட் ஃபண்ட் இருக்கலாம். பட் தான் உஷாராக இருக்கணும். வேலை விஷயங்களில் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நாளாக. 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்காக சுற்றுலா போகிறது, குழந்தை வர வேண்டிய ஒரு குழந்தைக்காகவோ குழந்தை வர வேண்டியோ வந்து ஒரு புனித ஸ்தலம்லாம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த மாதிரி சூரியன் வந்து ஒரு 4ல் இருக்குங்க. ஸோ 4ல் இருக்கும் 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தின் ஒரு சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சனி ஞாயிறில் வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மற்றபடி வந்து மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும், வேலை தேடி வரும். ஸோ வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான நிறைய பிரயாணங்கள், நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். பட் வருமானம் கண்டிப்பாக வருமானம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 10ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரம்மாண்டமான கனவுகளோடு நீங்கள் வெளியூர் வெளிநாடு அங்கே போகலாமா எங்கே போகலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் போவீங்க. யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பியூட்டினா, சனி வந்து ராகுடைய சாரத்தில் போதும், ராகு சனியோட சாரத்தில் போதும் ஒரு இன்டர்னலி வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு மறைமுகமாக நிறைய வெளிநாடு தொடர்புகள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள். அதாவது டேரெக்டாக இருக்காது, ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு வருமானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கிறார். ஸோ 7ஆம் அதிபதி 12 இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு அங்கங்கள் சுற்றுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து கணவன் மனைவிக்கு நடுவிலேயே வந்து கொஞ்சம் சின்ன கருத்து பேதங்கள், சண்டை போட்டுன்னு அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது, என்கிட்ட பேசாதே இருக்கிறது, ரொம்ப சின்ன விஷயங்கள் இருக்கும். பட் எல்லாமே சரியாயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆல் இந்த கேம் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தின்னு சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தொழில் ரீதியான விஷயங்களை மறைமுகமான ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களை கொண்டு போகும். அதுக்கான முயற்சிகள்லாம் வந்து சிறப்பாக வெற்றி பெறும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல பலன்கள், நல்ல ஏற்றங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற யோகங்களை எல்லாம் அற்புதமாக தருதுங்க. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடுவு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்குங்க. கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் கேது இருக்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கணும். வெளியூர் பிரயாணங்களும் போது சின்ன பிரயாணங்கள் பண்ணும்போது சின்னதாக ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும்.
லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் வளைஞ்சி தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் நான் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி வந்து 5ல் இருக்கா. ஸோ ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் திங்கள் செவ்வாயில் வந்து ஆன்மீகம் குழந்தைகளுக்காகவும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஒரு கலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகளோட நடவடிக்கைகள் சின்னதாக ஒரு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும். ஆல்ரெடி இந்த கேம் கொடுங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது எப்போதுமே 2ஆம் அதிபதி 3லையோ 3ஆம் அதிபதி 2லையோ இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதில் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்கு பின்னாடி பேசுகிறது, நம்ம ஃபோனை டேப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு குருடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரும் பணம் லேண்டு சம்மந்தமான விஷயங்கள்லேயோ, வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்லையோ, அம்மா சம்மந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்கு அலைச்சல்கள், ஆனால் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அலைச்சலாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கணும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருந்த செவ்வாயோட சேர்ந்து சிறப்பான பலன்கள், பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் வரும். சில பேருக்கு வந்து வெளி மாநிலங்கள், வெளி இடங்களில் வந்து வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் போகணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு கணவன் மனைவிக்கும் சின்னதாக ஒரு இனம் புரியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஒரு மேஜராக ரோல் பண்ணுவாங்கன்னா இன்டர்னலி வந்து பார்த்திங்கன்னா சனியும் ராகும் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்போம். ஸோ அப்பா சார்ந்த உறவுகளோட வெளியில் இருக்கிற ஒரு உறவுகளால் வந்து நமக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு மனக்காயங்கள் ஏற்படும். அதை வந்து வெளியில் சொல்லாமல் கொஞ்சம் அப்படியே பணத்திட்டு இருப்போம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். வெளியில் சொல்லிக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்துருந்துக்காங்க. ஒன்றும் இல்லை, இது மருந்துன்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அது அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியுங்க. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியை வந்து ராகு சனியோட சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா அது இங்கே வந்து மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குடும்பத்தை விட்டுருக்கோம், அதை விட்டுருக்கோம், என்னடா அது இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஃபீலை கண்டுபிடிக்கும். பட் இருந்தாலும் வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம தியாகம் பண்ணுறது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பாக கண்டிப்பாக அமையுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல், கொஞ்சம் வந்து அங்கங்கே ஓடியாத மாதிரி இருக்கும். தொழிலில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் புது ஆளுங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், பெருத்த லாபங்கள், பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதில் வந்து ஏன் அந்த மாதிரி பலன்கள் எதிர்பார்க்கும்போது ரெண்டுமே சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப அருமையாக கொடுக்குது. பட் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள். ஸோ சின்ன பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏன்னா இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும். ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த சந்திராஷ்டமம் ஆரம்பம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்துடும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருந்து அது 10ஆம் அதிபதியாக இருந்து 5, 10, 12 போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து ஏதாச்சும் இடவடமான பார்ட்டி வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரயாணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 9, 8, 9 வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் மனசுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இங்கே வந்து மாட்டியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஒரு டென்ஷன் இருக்குது, வீடு வாசல்லாம் விட்டு இந்த நாட்டில் இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கும். வெளிநாட்டு இல்லை வெளி மாநிலங்களுக்கும் அந்த ஒரு ஃபீலை கொடுக்கும். பட் இருந்தாலும் அந்த டிஸ்கம்ஃபர்ட்லாம் இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிடும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நட்சத்திரங்கள் பரிவர்த்தனை ஆகும்போது இந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் காட்டிக்க மாட்டீங்கன்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் 11ல் இருக்குது. அது வந்து வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் நல்ல ஒரு விஷயங்களாக நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து 7ஆம் அதிபதி 8ல், அதுவும் வந்து பார்த்தா 8, 9 வந்து இன்டர்னல் பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது நிறைய அதாவது வெளிநாட்டில் இருக்கிற மன உளைச்சலும் தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஸோ கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ல் இருக்கார். ஸோ 12ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் சின்ன விஷயத்திற்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதுக்காக புதிய வாய்ப்புகளுக்காக நமது என்ன சொல்கிறது முயற்சிகளுக்காக வந்து கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் எல்லாம் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் அந்த அலைச்சலை வந்து தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது 3ல் இருந்து சிறப்பான பலன்களை கொடுப்பார். இருந்தாலும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களோ கலகங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லிருந்து அது குருவுடைய 11ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தயார் சம்பந்தமான விஷயங்கள் பெரும் லாபங்கள் பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும்போது நல்ல ஒரு பிரார்த்தனை தேவை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துறாருங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குடும்பத்திற்காக சின்ன ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும். தேவையான பணம் வந்து உங்களை அள்ளி தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பேசும்போது கொஞ்சம் கடுமையான சொற்களோ கொஞ்சம் கண்டிஷன்ஸ் நிறையா போடுவீங்க. இது புதன் கேது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 3ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சமாக அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படும். தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கன்னா சின்ன ஒரு பக்கத்தில் ஏதாவது பிரயாணங்கள் பண்ணும்போது வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப அவசியங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த 8ஆம் அதிபதி தொடர்பு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளுக்காக சில நேரங்கள் வந்து செய்கிற விஷயங்கள் வந்து நமக்கு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து 11 இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் அள்ளித்தரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து 9ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் வரும்போது அந்த அப்பா சார்ந்த உறவுகளும் நல்ல லாபங்கள் கிடைக்குது. 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது அந்த குரு தசாபுத்தி அந்த கொஞ்சம் அப்பானால ஒரு சின்ன டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். பட் இருந்தாலும் லாபம் இருக்குமானா கண்டிப்பாக லாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இன்டர்னலி வெளியில் தெரியாமல் அப்பா வந்து உங்களுக்கு ரகசியமாக சில நன்மைகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ வெளில சொல்ல மாட்டாங்க, வெளியில் இருக்கும்போது கடிச்சு காய்வின்னு கத்திடுவார். பட் உள்ளுக்குள்ளே வந்து அவன்கிட்ட கொடுத்துன்னு சொல்லி யாருக்கு மூலியமாக கொடுத்து அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி சனி வந்து 7ல் இருக்குது. அதுவும் வந்து 8ஆம் அதிபதியோட தொடர்போடு இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. ஸோ வேலையில் வந்து கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் நமக்கு தெரியாமல் பின்னாடி வந்து எவனோ குடிப்பறிக்கிறது, நம்மளை பற்றி தெரியாமல் கண்ணம்னு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களாகவும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு 7ஆம் அதிபதி சாரத்துலேயும் இருக்கும்போதும் கொஞ்சம் கணவன் மனைவிக்கணும் வந்து தேவையில்லாத நபர்கள் பூந்துக்கிட்டு உட்காந்து ஏதாச்சும் வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துறது, ஒரு தேவையில்லாத டென்ஷன் ஏற்படுறதுக்கான பின்னாடி போட்டு கொடுக்குறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக லாக் பண்ணி வைங்க. அதனால் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 9. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது நல்ல வெளிநாட்டில் இருக்கணும். செவ்வாய் தசாபுத்தினா நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் வந்து அது வந்து குருவுடைய சாரத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத பின்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு மன உளைச்சல பின்னாடி யாராச்சும் இப்போ இப்படி அப்படி பண்ணான்னு ஏதாவது அவச்சொல் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூலியில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பட் இருந்தாலும் வந்து குருவுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
அது வந்து குருடைய சாதத்தில் போகும்போதே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பெரும் பணம் கிடைக்கிது, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி எவனாச்சும் கவுத்து விட்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதி வந்து புதன். 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 11ல் இருக்க செவ்வாயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள், அப்பா அம்மானாலையும் நல்ல பணம், வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பத்திற்காக சின்னதாக ஒரு அலைச்சல் இருக்கலாம், மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை அள்ளி தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் குழந்தைகளுக்காகவும் வேலைக்காகவும் அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி சிறப்பான லாபங்கள், அப்பா அம்மானாலையும் லேண்டு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 8ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போயிட்டு இந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து இன்டர்னலி வந்து மனசுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு புழுங்கிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அதனால குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது அது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் டென்ஷனையும் கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்து போகிறது, ஜாமீன் கையெழுத்து போகிறதுலாம் கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து 7ஆம் அதிபதியாக வந்து அவர் வந்து 8ல் உள்ள குரு ராகுடைய சாரத்தில் போதும் 8ல் உள்ள ராகு சனியோட சாரம் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறனால உள்ளுக்குள்ளேயே வந்து கணவன் மனைவி நல்ல ஒரு புழுங்கிக்கிட்டு உட்காந்து ஒருத்தர் திட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் ஏடாவளமாக பேசுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய இந்த 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடும் வந்து சிறப்பாக இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடணும். உள்ளுக்குள்ளே இன்டர்னலி வந்து எதாவது லாக் வச்சுருக்கானுங்கன்னு உட்காந்து யோசிச்சு பாருங்கள். தொழில் ரீதியான விஷயங்களை புதிய கஸ்டமர் புதிய ஆளுங்க புதிய இடத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. ஏன்னா பின்னாடி நமக்கு தெரியாமல் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பையோ ஒரு லூப்போ இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றும் 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து அது 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது குருவோடு இருக்கும்போது நல்ல வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் தகப்பனார்னால் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொஞ்சம் கொடுக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு. அதனால் புதிய ஒப்பந்தங்கள் பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்கார் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பழகுது ரொம்ப ரொம்ப அவசியம். 4ஆம் அதிபதியான குரு 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய நிலபுலன்களோ ஸோ கணவன் மனைவி உறவுலையோ சரி பெரிய பணம் புழங்கோ ஸோ ரொம்ப சிறப்பான வளர்ச்சி நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாக இருந்து அது 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து இரட்டிப்பு வருமானங்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் அதிபதி 6ல் சனி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கும்போது 7, 6 வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கும்போதே கணவன் மனைவி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே வந்து புழுங்கிக்கிறது, மனசுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிறது. அதாவது சில பேர் வந்து வெளியில் திட்ட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே வரும் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து போனீங்கன்னா ஏதாச்சும் அசிங்கப்பட்டதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு சிறப்பாக உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே வந்து 10ல் செவ்வாய் இருக்கும்போது அது வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட்லேயோ ஏதாச்சும் இன்டர்னலி வந்து ஏதாவது லூப் வச்சு நம்மளை மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளியில் தெரியாது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா
நார்மலான ஒரு பொது பலன்கள் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்கணும். ஸோ தசாபதி பலன்கள் கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் உங்களுக்கு வந்து நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். கொஞ்சம் பெரிய லாபங்களை நோக்கி வந்து நிறைய அலைச்சல் கொஞ்சம் இருந்தால் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதில் நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு தாயார் சம்பந்தமான விஷயங்கள், திங்கள் செவ்வாயில் சின்ன அலைச்சல்கள், நிலபுலங்கள் விற்பனையாவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் விருந்து உபசரணைகளுக்கெல்லாம் போகும்போது நமக்கு வந்து ரிலேட்டிவ் நடுவில் வந்து சின்ன கருத்து வேறுபாடெலாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியோடைய சாரத்தில் ராகு. அது மட்டும் இல்லாமல் சனி ராகு ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து கணவன் மனைவியினரில் வந்து ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆகும். ஸோ உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய அப்பா இல்லை அப்பா அம்மாவுடைய சொத்துக்களோ இல்லையோ ஒய்ஃபுடைய சொத்துக்களால் வந்து ஒரு பெரும் லாபங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களும் நல்ல ஒரு விஷயங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் வந்து பெரிய ப்ராப்ளமே என்னென்னா எதிராளிகள் வந்து உங்களை வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொஞ்சம் மனக்காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தால் 10ல் உள்ள செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்த கேது வந்து சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் நல்ல சிறப்பான விஷயங்களுக்கும் ஓனர்கிட்ட பேசும்போதோ இல்லை ஒரு அரசு அதிகாரிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஏதாவது இடமா கேள்வி கேட்டு இல்லை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதனால் கொஞ்சம் பெனால்ட்டி விடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதாக இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார். 8ஆம் அதிபதி ராசியில் கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய. பெரிய பணம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் ஒரு பெரிய கடன் வாங்குறதோ பெரிய கடனுக்காக ஜாமீன் கழுத்து போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அதோட எமோஷன்ஸே கொடுக்கும். வேலையிலையும் வந்து யாராச்சும் நம்பி ஏதாச்சும் சொல்ல போக அதனால் ஒரு ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனம் தேவை. ஓகேங்களா? பக்கத்து ஊரில் வேலை பார்க்குறவன்ட்ட ஓனரை பற்றி சொல்கிறது மேனேஜரை பற்றி பேசுகிறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்காது. ஸோ அது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக தேவை. ஸோ வேலையில் வந்து தேவையில்லாதவங்க ஏதாச்சும் போட்டு கொடுக்குறது, நீங்கள் வந்து ஏதாவது தப்பாக போகிறது வந்து வீடியோ எடுத்து படம் பிடிச்சி காட்டுறது, ஆடியோ கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது, ஸோ 4ஆம் அதிபதி 5ல் சனி இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கும் போது இது வந்து 5 6 பரிவர்த்தனை இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இருந்தாலும் குழந்தைகளுக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு மனக்கசப்பு போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் பிரயாணங்கள் பக்கத்து ஊர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது குருவுடைய சாரத்தில் போகும் கொஞ்சம் மன உளைச்சலும் கொடுத்துரும். கொஞ்சம் வந்து கணவன் மனைவிகளும் தேவையில்லாத மன உளைச்சல் வெளியில் சொல்லனாலும் உள்ளுக்குள்ள ஒரு மன கஷ்டம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ல் அதிபதி ராசியிலே இருந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து செவ்வாயோட சாரத்தில் அந்த குருவும் சுக்கிரன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த சுக்கிரன் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போதே ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்திடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து அது தேவையில்லாத மன உளைச்சல் ஒரு டென்ஷன்ஸும் கொண்டு வரும். பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்மளை வந்து படுத்தி எடுத்துரும். ஏதாவது வீடு விற்க போகும்போது அந்த பணம் சம்மந்தமான விஷயம் சின்னதாக டென்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி 9ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக தொழில் ரீதியான விஷயங்களான பிரயாணங்கள்லாம் வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். வாரத்தின் உட்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாயில் சின்னதாக ஒரு குடும்பத்தில் வச்சு சின்ன சலசலப்புகள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களை அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறது வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது மூத்த சகோதரர்கள் நல்ல லாபங்களையும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் பெரிய லாபங்களுக்காக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நண்பரோட கொஞ்சம் சுற்றுலா கொஞ்சம் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ கொஞ்சம் செலவு ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபதி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் சின்னதாக வந்து ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி வந்துடும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ என்றைக்குமே வந்து 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வது கொஞ்சம் வந்து அப்பா வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 3 6ஆம் அதிபதி குரு வந்து 8ல் இருக்கும்போது பிரயாணங்களில் கவனம் தேவை. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி வந்து யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே புலம்பிப்பாங்க எவ்வளோ வேலை செய்கிறதான்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இன் த கேம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ வந்து துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவிக்கு உள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு சலசலப்புகள் இருக்க தான் செய்யும். பட் இதெல்லாம் எல்லாமே சரியாயிடுங்க. துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்க ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் வந்து கொஞ்சம் புலம்பிக்கிட்டே பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 8ல் இருக்காருங்க. கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. புதிய ஆட்கள் புதிய இடங்களுக்கு மாற்றம் செய்யும்போது கொஞ்சம் யோசிச்சு போங்க. ஏன்னா அதனால் ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு 5, 6 ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி சிறப்பாக இருந்தால் வேலையில் வந்து ஒரு மன உளைச்சலும் ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருன்றதில்ல எந்தவித மாற்றமும் இல்லை. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கார். அதுவும் வந்து போகிறது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல் கொடுக்கறதுக்கான நிறைய இருக்குது. புதன் அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கார். 12ல் வந்து நிறைய அலைச்சலையும் டென்ஷன்ஸையும் கொடுக்கும். பட் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய வந்து அக்ரிமெண்ட்ஸோ சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து போகிறதுக்கான இப்படிலாம் நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு தேவையான ஆட்கள் தலைவலிக்குன்னே வந்து நிற்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. அதில் வந்து ஏதாவது இடம் அதுக்கான ரொம்ப கவனமாக தேவை. ஸோ இதுவரை பார்த்த தசாபதி பலன்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருக்கும். ரொம்ப கவனம் தேவை. வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவிக்கு நடுவிலையும் வந்து ஒரு கருத்து பேதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு. ரொம்ப கவனமாக இருக்கணும். உள்ளுக்குள்ளேயே வந்து 2 பேருக்குள்ளே வந்து ஒரு மனப்புகச்சல் வந்துகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களையும் ரொம்ப கவனம் தேவை. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமும் தேவை. குடும்பம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து மௌனம் காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 3ஆம் அதிபதி 4ல் சொல்லும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில சொத்துக்கள் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய சிறப்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாயார் சார்ந்த உறவுகள் வந்து சின்ன மனக்கசப்புகளோ ஒரு எமோஷன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒரு சாரத்தில் போகும்போது குழந்தைகளுக்காக மறைமுகமான நிறைய செலவுகள் செய்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும். 5ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகளால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல்களோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. ஸோ வேலையில் கவனம் தேவை. உடல் ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் உடம்பு ஒரு மாதிரி பண்ணுதுன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது அது குருவுடைய சாதனம் குடும்பத்திற்காக வந்து ஒரு பெரும் பணத்திற்காகவும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அங்கங்கே அலைஞ்சி திரிஞ்சு எதாவது பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது
எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களும் விபரீத ராஜயோகமும் மல்லி தரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஏதாச்சும் வராத காசு இருந்தால் இப்போ கேட்டிங்கன்னா அது வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ல் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. ஏதாச்சும் சின்னதாக இண்டிகேஷன்ஸ் இருந்தாலும் போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள். அதுவும் திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான சூரியன் 11 தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து சில இடங்களில் வந்து நமக்கு தொழிலுக்காக கடன் வாங்குற மாதிரியான நிர்பந்தங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து 8, 11 திடீர் அதிர்ஷ்டங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்குறது வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் 11 இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபதி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பகுதி அதாவது திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக மன உளைச்சலும் மன காயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தந்தை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வரும். பட் திங்கள் செவ்வாய்க்கு மேலே எல்லாமே சரியாயிடுங்க. 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அது செவ்வாயோட சாரத்தில் 8 தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் சின்னதாக ஒரு மன காயங்களும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆன்மீக சுற்றுலாலாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 5ல் இருக்கார். அது வந்து 4ஆம் அதிபதி சாரத்தில் வந்து குழந்தைகளுக்காக மறைமுகமாக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தின்னு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். அது 8ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் உள்ள செவ்வாயுடைய சாரத்தில் போகும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அது வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் ஒரு பகைமை உணர்ச்சியும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் உள்ளார். அது ராகுடைய சாரத்தில் போகும். நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். தாயார் வந்து உங்களுக்கு வந்து மறைமுகமாக நிறைய ஒரு உதவிகள் செய்கிறது ஒரு பணம் வர்றது நிலபுலங்களாக மறைமுகமாக ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயங்களும் நிறைய செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் கொஞ்சமாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மனசுக்குள்ளே இருக்கும். வெளியில் சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி அந்த 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் நினைத்ததை விட ஒரு பெரிய லாபங்கள் விபரீத ராஜயோகங்களாக வரும். சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட்டோ வராத கடன் இப்போ கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாவது கேது 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் செல்வங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12 இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றம் வேணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். உள்ளுக்குள்ளே வந்து அது இறைவன் வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் ஏதாவது கடன் வாங்கி லோன் வாங்கி ஒரு வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கணவன் மனைவிக்கணும்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு கருத்து மோதல்கள் மனசுக்குள்ளேயே வந்து புழிங்கிற மாதிரி விஷயங்களுக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்து விடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து ரகசியமாக விற்கலாம் யாருக்கும் தெரியாமல் விற்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு தேவையில்லாத மன உளைச்சல் மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு பீரியடு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன் இருக்கும். கணவன் மனைவியினுடைய வந்து மன புகைச்சல்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் அந்த விஷயங்களையும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதான் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாச்சும் பெண்டிங் ஏதாச்சும் வரதாக இருந்தாலும் சரி வேலையில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களோ இல்லை பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 7ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல பலன்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல பணம் வரதுக்கான ரொம்ப நல்லா கூட கேது இருக்கும்போது
இருக்கும்போது சில நேரம் தேவையில்லாத பேச்சுக்களோ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து போகும். ஸோ அது ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தேவையில்லாத மன உளைச்சல், நைட்டு தூக்கம் வராது. ஸோ அந்த திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன். 9ஆம் அதிபதி சூரியன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள், நிறைய விஷயங்களுக்காக போராடுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் தியானம், மற்றபடி ஈஸ்வர வழிபாடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷன்ஸோ இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 2-3 டேஸ் தான். இந்த வாரத்துக்கு அப்புறம் அடுத்த வாரம் எல்லாமே சரியாக போயிடும். அதுவரை கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன். 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான புதன் அங்கே இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி வந்துங்க 11ல் உள்ள சுக்கிரன் வந்து பெரிய லாபங்கள், பெரிய ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ வந்து பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சலும் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. அதோட கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த வாரம் அவசியம். அதுவும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையில்லாத மன உளைச்சலையோ வந்து மனசுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் புழுங்கிக்கிற மாதிரி விஷயங்களாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபதி இருந்தாலும் வாரத்தின் முற்பகுதியான திங்கள் செவ்வாயில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலால் நைட்டு தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க. தேவையில்லாத ஒரு செலவு ஏற்படுவதை வந்து தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 7ல் இருக்காருங்க. 12 மற்றும் 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி ஏதாச்சும் ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் மன புகைச்சலும் வந்து கணவன் மனைவி நடுவில் ஏற்படும். கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4லிருந்து அது 3ஆம் அதிபதி சாதத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கருத்து பேதங்கள் உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். சில பேர் வந்து யாருக்கும் தெரியாமல் சொத்து விற்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் புதிய சொத்துக்கள், புதிய ஏதாச்சும் சொத்து வாங்கலாம், வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்களை ஏற்படுத்தும். வீடுகள், சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்களை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, அந்த புதன் வந்து 10ஆம் இடத்துல வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோட தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் தான். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வாக்குவாதமோ வந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஒருத்தர் மௌனம் காப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன்களை ஏற்படுத்தி அதனால் ஒரு பயத்தையோ ஒரு டென்ஷனையோ உருவாக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதிகமாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் 6ஆம் அதிபதி ஆக இருந்து அவர் இப்போ 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கார். அதுவும் வக்ரமாக இருக்கார். ராகுடைய சாதத்தில் கொஞ்சம் அந்த நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா சனி ராகுடைய சாதத்துலேயும் ராகு வந்து சனியோட சாதத்தில் போகும்போது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது உங்களை அறியாமல் உங்கள் பின்னாடி வந்து நிறைய பேர் கலகங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3ல் வந்து ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம மொபைல் ஃபோன்ஸோ நல்லா டேப் பண்ணலாம், ஏதாவது கேமராவில் ஏதாவது மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப உஷாராக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியான செவ்வாய், 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிறதுங்க. ஸோ அது வந்து நல்ல லாபங்கள், ஏதாச்சும் ஒரு புதிய வண்டி வாகனங்கள்லாம் வந்து லோன் போட்டு வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டியை கொடுத்துடலாமாங்கிற எண்ணங்களையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சிகள், அதுக்கான விஷயங்கள் பட் இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த நட்சத்திர சாரனான குரு வந்து 5ல் இருக்கிறது. குரு சுக்கிரன் பெரும் பணத்தை குறிக்கிற ஒரு கிரகமாக இருந்து அது வந்து 3-12ஆக இருக்கும்போது தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்தி கொஞ்சம் டென்ஷன்ஸை கொடுக்கும். அதுவும் தொழில் ரீதியான விஷயம் ஒரு லாக்கில் மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் பார்த்து நடந்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு
5ல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகம் வந்து குரு. ஸோ 5ல் இருக்க குரு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்தா கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9ல் வந்து குருவுடைய பார்வை இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எழுச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அதுவும் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ சொத்துக்களோ வண்டிகளோ புதிய வண்டி வாங்குற யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், அடுத்த கட்டத்திற்கு முயற்சியில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை இருந்த ஒரு சங்கடங்கள்லாம் நீங்கி ஒரு அளவுக்கு இருந்து மேலே வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ல் உள்ள செவ்வாய் வந்து நிறைய சொத்துக்களும் ஏதாச்சும் கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அந்த 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்கள் சந்திரன் வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து 11 பெருத்த லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவிலும் ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக 2 பேர் சண்டை போட்டுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் திங்கள் செவ்வாயில். அப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. அது வரை எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அது 5ஆம் அதிபதியாக இருந்து அது குருடைய சாதத்தில் இருக்கும்போது தொழிலில் ரொம்ப கவனம் தேவை. பெரும் பணம் புழங்கும்போது ஏன்னா லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக தான். பட் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமாக நிறைய வேலைப்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் ஒரு பிரார்த்தனைங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களாக பார்த்தோம். இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தையோட உணர்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூரில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும். ஸோ என்னடா அது எப்படி இருக்குன்ற மாதிரி ஃபீலிங் வந்து போகும் இல்லையா. மற்றபடி இது வந்து ஒரு மாதகிரமும் எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி மகர லக்னமாக வந்து சந்திர தசாபதியும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. திங்கள் செவ்வாயில் வந்து நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் வந்து ஒரு சின்ன டென்ஷன் வரும். கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்த நல்ல சொத்துக்கள் வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து 5, 6 என்பது குழந்தைகளுக்காக மறைமுகமாக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருந்து அது ஒரு 3ல் இருந்து 2ஆம் அதிபதியோட சனியோட சாதத்தில் வந்து மறைமுகமான கலகங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருந்து அது செவ்வாயுடைய சாதத்தில் போகும்போது நிறைய வேலை வாய்ப்புகள், வேலையில் நிறைய சங்கடங்களோ டஃப்பாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா வேலை நல்ல ஏற்றம் நல்ல மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 9ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவியிடம் வந்து சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் சின்னதாக வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து சிறப்பான பலன்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மற்றபடி எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கிறது. அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய குடும்பத்துக்காக பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள், நிறைய பெரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். மனசுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய வெறி கிளம்புங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் 2ல் வந்து ராகு, 2ல் இருக்க ராகு வந்து பெரும் பணம் சம்பாதிக்கிற ஒரு பேராசி அதிகமாக தூண்டுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் வந்து வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான நல்ல ஒரு இன்கம் சோர்ஸஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் வந்து சின்ன செலவுகள் வரும். ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோட தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள், பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், அம்மா அப்பானால ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு மன உளைச்சலும் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். ஆன்மீக சுற்றுலாலாம் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு நல்ல தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்
வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றம் நல்லாவே இருக்குங்க. 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது பாசஸ் நம்மளது மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால ஒரு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கவனம் பார்த்துக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஏன்னா சூரியனுங்கிறது பாஸை குறிக்கும், நல்லது மேல் அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகள் கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். பெனால்ட்டி விழும் சிக்னல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி வந்தவங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் குழந்தைகளாலோ ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 9ல் வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு அதுவும் குருடைய சாரத்தில் வந்து அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா அம்மானாலும் நல்ல பெரும் பணம் வர்றது, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வர வேண்டிய ஒரு பெரிய பணம் வந்து அதனால் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி அந்த 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் தேவையில்லாத சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இருந்தாலும் பேக்கப்பில் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாலும் பட் இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்கும். இப்போ தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ஜாக்கிரதைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான குரு. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்குதுங்க. ஸோ அதில் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது அது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் தரத்துக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக பண்ணுங்க. சரி, என்ன 4, 5ன்னும் போது ஆன்மீக சுற்றுலாலாம் வந்து குரு தசாபுத்தி அந்த நடப்பதற்கான வாய்ப்பு. பட் இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும். ஏன்னா அது வந்து இன்டர்னலி வந்து 4ஆம் அதிபதியை தொடரும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதனால் பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி அதில் வந்து பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் குடும்பத்துக்கான அதிகமான செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏற்படுத்தும். மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் சின்ன மனக்கசப்புகள் திங்கள் செவ்வாயில் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல லாபகரமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது அவர் 10ஆம் அதிபதியாக இருந்த 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு சின்ன டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் பேக்கப் சப்போர்ட் இருக்குமானா கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்துக்காக பெருசாக செய்யணும், பெருசாக பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய தூண்டும். ஸோ அதனால் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி 4ல் வந்து குரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து போகிற செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக மறைமுகமாக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. தாயாரோட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது நிறைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கறதும் கொஞ்சம் சின்ன சின்ன விரோதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்களை நிறைய ஏற்படுத்துறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் வந்து ஒரு நெருக்கடிகளோ கடன் சம்பந்தமான விஷயங்கள் நெருக்கடிகளோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 9ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல சொத்துக்கு நல்ல ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாய் தந்தையினால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு 3ல் இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தாயாருடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன ரீதியாக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். காரணம் என்னென்னா அந்த செவ்வாய் குரு ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். தாயாருடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் செலவு வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், அதாவது புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் விற்றுலாமா, ஏதோ பழசை விற்று பூசு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 3 4 போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை. 5ஆம் அதிபதியான
சந்திரன் 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு திங்கள் செவ்வாயில் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களே நல்லா வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீக சுற்றுலா போகலாம், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, ஏதாவது பழைய கோவில் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி அந்த சூரியன் 6ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவியில் சின்னதாக ஒரு சலசலப்பு ஒரு டென்ஷன்ஸ் வந்து போகும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுவே. மற்றபடி உத்தியோகத்தில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி என்பது ஆட்சி பலத்தோடு இருந்து அது சந்திரனுடைய சார் ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு புதன் திசா புத்தி அந்த நடக்கணும் ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சின்னதாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாக்குவாதங்கள்ன்றதை வந்து தவிர்க்க முடியாது. 8ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெண்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத ஒரு விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இரவு தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் இல்யூஷன் கற்பனையிலே வந்து ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள், பக்கத்து வீடு அக்கத்து வீடு இதெல்லாம் வந்து பார்க்காம இருக்குது நல்லது. கொஞ்சம் வந்து உங்களது காம இச்சைகளை வந்து கொஞ்சம் ஓரம் கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அது தூண்டும். அதனால் நம்ம ஒரு கெட்ட பேர் வருன்றனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது அப்பா அம்மாவுடைய விஷயங்கள் வந்து பெரிய பணம், அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பழைய சொத்துக்களை விற்றுட்டு புது சொத்து வாங்கலாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள், தொழில் ஒப்பந்தங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து 11ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் தான், கொஞ்சம் மறைமுகமாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மறைமுகமான இன்கம்ஸ்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி, அதனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி கிட்ட அப்பா சம்மந்தமான உறவுகளால் சின்ன ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி, அந்த நம்ம சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களை அதிகமாக மேற்கொள்ளும், தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, அந்த நம்ம செவ்வாய் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 2 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள், வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து ராசியிலே இருந்து அது சனியுடைய சாத்திரமும் நிறைய செலவுகள், ஸோ மறைமுகமான நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 3ல் இருந்து அது 10ஆம் அதிபதி புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மா சம்மந்தமான உறவுகளை சின்னதாக ஒரு கருத்து பேதங்களோ, ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், இல்லைனா அம்மாவுக்கு ஒரு சின்ன வைத்திய செலவு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து 12 இருக்கார், 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் மறைமுகமான செலவுகளை ஏற்படுத்துங்க. ஏன்னா அந்த 12 ராசியும் வந்து ஒன்றா வரும்போது அந்த மாதிரி மறைமுகமான செலவுகளில் குழந்தைகள் ஒரு செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அதே மாதிரி இருக்கும். பட் வெளியில் சொல்ல மாட்டீங்க, ஓகேங்களா? ஸோ மீன லக்னமாக வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து 7 இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 7 இருக்கும், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 7 இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகள் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் குழந்தைகளை வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, அதனால் சுக்கிரன் வந்து 8ல் இருக்காருங்க. கொஞ்சம் காமம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து நமக்கு வந்து ஒரு டெம்ப்டிங்கை ஏற்படுத்தி அதனால் ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதுக்கு ஆண் பெண் 2 பேருக்குமே தான், ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். காரணம் என்னென்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியே வந்துட்டுருக்கு. உதாரணமாக சொல்ல போனால் நிறைய டிவி சீரியல்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணும்போதே தெரியுது, எல்லாமே வந்து ரொம்ப வக்கரமாகவும் ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயம். இதை பார்க்குறவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் வந்து இப்போ கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை தீரணும்னா ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பரிகாரம் இருக்குன்னா, என்னை பொறுத்தவரை வந்து வெற்றிலை பாக்குங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான விஷயங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தாம்பூலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக வெற்றிலைகள் வந்து அந்த டைமில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ வெத்தலை போட்டால் பல்லு கரையாயிரும், அதாயிரும். சில கரையெல்லாம் பிடிக்காதுங்க. ஏன்னா அதில் வந்து 2-3 விஷயம் இருக்குது. அது என்னன்றதை சொல்லிடுறேன். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து 2 பேரும் உட்காந்து
காலை விடிய காலையில் எழுந்து பல்லு விளக்கிட்டு நீங்கள் ஒரு முறை இல்லை பல்லு வாயை கொப்பளிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை போடுங்க. வெறும் வயிற்றில் வந்து ஒரு வெத்தலை பாக்கு 2 பேருமே போடுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்பர் 1. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நைட் வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போது டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெத்தலை பார்க்கணும். ஒரு 3 வெத்தலை கொஞ்சம் பார்க்க சுண்ணாம்பு லைட்டாக தடவுங்க. ஏன்னா என் நண்பனும் ஒருத்தவங்க சொல்லிட்டு அவங்க ஏகாடம் வாய் வந்துருச்சுடா பாடினா. ஸோ அது மாதிரி சுண்ணாம்பு தடவும் போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தடவிட்டு போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை, அது வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பாண்டேஜும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து அனுபவ ரீதியாகவும் நிறைய இடங்களில் நான் இது சொல்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதனால் வந்து உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்க, இவரை போய் என் தள்ள கட்ட இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து வெற்றிலை பாக்கு போடும்போது 2 பேருக்குள்ள வந்து ஒரு ஜெல்லாகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் வந்து இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே வந்து நம்ம வந்து தோப்பான விஷயங்களை வந்து இப்போ பயன்படுத்துகிறதே கிடையாது. தோப்பு என்ன சாப்பிட்ருக்கீங்க பார்ப்போம். தோப்பான விஷயங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல. பட் ஆனால் எங்களுக்கு பாக்கு வந்து ஒரு மாதிரி தோப்பு விஷயத்தை கொடுக்கும். இந்த 5 சுவையும் வந்து அதில் இருக்குது. அதில் வந்து மேஜராக வந்து ஒரு பார்ட் இருக்குதுன்னா அது சுண்ணாம்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். அது வந்து உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணும். ஸோ அதனால தான் பாருங்கள் அந்த காலத்தில் தான் பாட்டிலாம் அப்படியே உட்காந்து இடித்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த என்ன வெத்தலை பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா அங்கே ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயமே வராது. ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லோருமே சாப்பிடுங்க. தாம்பத்தியம் மட்டுமல்ல, உடல் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இந்த வெற்றிலைப்பாக்கு கொடுக்கும். ஸோ தாம்பத்தியம் சிறக்க வெற்றிலைப்பாக்கு பரிகாரம். ஸோ அதனால் இதை வந்து பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான வாழ்க்கை உங்களை காத்துக்கன்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.